வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். நேற்று ஈவினிங் ஒரு டே ட்ரெயினில் ஒரு வெளியூர் பயணம். இந்த மாதிரி நேரத்தில் நல்ல மிகச்சிறந்த புத்தகங்களை படிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன். இதில் எங்கள் சார் ஒரு புக்கு படிச்சுட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, இது நீ படித்து பாருன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதாவது த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, தன் பொக்கிஷத்தை விற்ற துறவி. அதான் அந்த புக்கு. கனவுகளை நனவாக்கி நம்ம லட்சியத்தை அடையிறத பற்றின நூல் அது. அந்த நூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜூலியன்கிற ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞர் இமயமலை அடிவாரத்தில் சிவானா ஞானிகளை சந்திக்கிறாரு. சந்தித்து தன்னோட வாழ்க்கை பாதையை ஆன்மீக ரீதியில் எப்படி மாற்றிக்கிட்டு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, ஒரு அமைதியான வாழ்க்கையாக தன்னோட வாழ்க்கை பாதையை மாற்றிக்கிட்டாருங்கிறத சொல்கிற நூல் அது. ரொம்ப அனுபவித்து படிக்க வேண்டிய நூல் அது. அதில் சில இடங்கள் ரொம்ப நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒவ்வொன்றா நம்ம யூடியூப் சேனலில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு இடம் என்னென்னா, நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம லட்சியத்தை அடையிறதுக்கு நமக்கு நல்ல சிந்தனைகள் தேவை அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அந்த சிவானா ஞானிகள் இவருக்கு சொன்னதாக சொல்கிறாரு. அதில் உன் வாழ்க்கையின் வேலிகள் நீயே உருவாக்கியவை தான் அப்படிங்கிறாரு. அது ஒரு வார்த்தை வருது. அது ரொம்ப நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க வேண்டிய வார்த்தை அது. அதாவது அமைதியான அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணுன்னா அமைதியான அர்த்தமுள்ள சிந்தனைகள் நம்ம மனசில் எப்பயும் இருக்கணும். அதுக்கு நம்ம பயிற்சி எடுக்கிறது தான் நம்ம சுய மாற்றத்துக்கான முக்கிய காரணி அப்படின்னு அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இந்த நல்ல சிந்தனைகளை நம்ம தொடர்ந்து சிந்திக்கிறதுக்கு, நம்ம வெற்றிகரமாக நம்ம எப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கு நம்ம மாத கணக்கில் பயிற்சி எடுத்துக்கணும். நம்ம மாத கணக்கில் பயிற்சி எடுத்துக்க தான் அதோட ரிசல்ட் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதை இதில் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு என்னன்னா, நீ இறுதியில் கிடைக்கும் பலன்களை பற்றி சிந்திப்பதை குறைத்து கொண்டால்தான் அது அந்த வெற்றி சீக்கிரமாக உன்னை அடையும் அப்படிங்கிறாங்க. இதை அந்த சிவானா ஞானி ஒரு சின்ன குட்டி கதை மூலமாக இந்த ஜூலியன் வழக்கறிஞருக்கு விளக்குனாராம். அந்த கதை என்னென்னா, ஒரு சிறுவன் ஒரு ஞானியை சந்திக்கிறாரு. சந்தித்து எனக்கு ஞானம் பெறணும் அப்படின்ன உடனே அந்த ஞானிக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது இந்த சிறுவன் இந்த மாதிரி கேட்குறது. உடனே அந்த சிறுவன் கேட்குறான், எவ்வளவு உங்களை மாதிரி நான் ஞானம் பெறணுன்னா எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்ன உடனே அந்த ஞானி சொல்கிறாரு, ஒரு 5 வருஷம் ஆகும் அப்படிங்கிறாரு. அப்போ நான் இன்னும் 2 மடங்கு உழைச்சா எவ்வளோ நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. உடனே அந்த ஞானி 10 வருஷம் ஆகும் அப்படிங்கிறாரு. இல்லை 4 மடங்கு உழைச்சா அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். உடனே அப்போ 15 வருஷம் ஆகும் அப்படிங்கிறாரு. உடனே இந்த சிறுவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போகுது. என்ன, நான் அதிகமாக உழைக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் ஞானம் கிடைக்கிறது ரொம்ப வருஷக்கணக்கு தள்ளி போட்டுக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் சொல்கிறாரு, நீ சென்றடைய வேண்டிய இடத்துலையே உன்னோட கவனம் பாதி இருந்ததுன்னா உன் பாதையில் பாதி கவனம் தானே இருக்கும். ஏன்னா அதனால் நீ சென்றடைய வேண்டிய இடம் ரொம்ப தள்ளிக்கிட்டே போகும் நாள் அப்படிங்கிறத குறித்த சின்ன கதை இது. அதாவது நம்ம அந்த ரிசல்ட்டை பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம செய்ய வேண்டிய செயல்பாடுகள் அதில் நம்ம தீவிரமாக இருக்க முடியாது என்ன அப்படிங்கிறத அந்த இடத்துல ஒரு இந்த கதை மூலமாக அவர் சொன்னதை அவர் சொல்கிறாரு. இந்த இடத்த படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு தோணுது என்னென்னா, நம்ம கீதையும் சொல்கிறது இது தானே, கடமையை செய் பலனை எதிர்பாராதே. அதாவது கடமையில் நம்ம கடமையவே நல்ல அதில் உள்ள செயல்பாடுகளை நம்ம வெற்றிகரமாக அதையே நம்ம திறம்பட செஞ்சோன்னா பலன் தன்னை போலே உனக்கு கிடைக்கும். பலன் நீ எதிர்பார்க்க வேண்டியதே இருக்காது, பலனே உன்னை எதிர்பார்த்து தேடி வரும். அதுதான் கீதை. என்ன இந்த இடம் எனக்கு கீதையில் கிருஷ்ணர் சொன்னது இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வந்தது.
இந்த மாதிரி அந்த கதையில் வந்து நான் இது படித்த புஸ்தகத்தில் நிறைய இடங்களில் வந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வாழ்த்துக்கள்.